ஹாய் வியூவர்ஸ், மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கருப்பு நாள் சொல்லலாம். இஸ்ரேலுக்கா ஈரானுக்கா? தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் பல துன்பத்துக்கு ஆளானாங்க. இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தினதோட விளைவு இன்னைக்கு ஈரான் கை கொடுக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த போரை உருவாக்குனது யாரு அப்படின்னா இஸ்ரேல் தான். என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அணு ஆயுதம் உருவாக்குறாங்க. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குனா கண்டிப்பா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவாங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா நாங்க என்ன பண்றோம், ஈரான் மீது தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே மிகப்பெரிய தலைவர்கள் வசிக்கக்கூடிய இடமா பார்த்து தாக்குதல் நடத்தினாங்க. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி அபிஷியலா ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு இன்னைக்கு தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமா இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு வல்லரசுக்கு இணையான நாடு இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நாடும் அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியாது. நாங்க மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கி இருக்கோம். எவ்வளவு பெரிய மிசைலா இருக்கட்டும் ஈஸியா என்ன பண்ணிடுவோம், வான்வெளியிலே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மூலமா அந்த மிசைலை வழிமறிச்சு அழிச்சிடுவோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இன்னைக்கு வல்லரசுக்கு இணையா இருக்கக்கூடிய இன்னைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய மாறுதட்டி எங்களை யாராலையும் அழிக்கவே முடியாது சொன்ன இஸ்ரேல் மீது இன்னைக்கு தொடர்ந்து ஈரான் தாக்குதல் நடத்துது. ஈரான் என்னமோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இல்லை, ஈஸியா தாக்குதல் நடத்துறதுக்கு. ஏறக்கூடிய 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. ஈரான்ல இருந்து வரக்கூடிய ட்ரோனா இருக்கட்டும் மிசைலா இருக்கட்டும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்டு 2000 கிலோமீட்டருக்கு இடையில சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள் இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய குட்டி குட்டி நாடுகளை தாண்டி ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போருக்கான நோக்கமே இஸ்ரேல் என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டோம் பாலஸ்தீன இடத்த, அதனால நாங்க ஒரு ஆக்குபைடு கண்ட்ரின்னு சொல்லி தொடர்ந்து ஈரான் குறிப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எங்க மீது மறைமுகமா நிறைய தாக்குதல் தொடுக்கிறதுக்கு ஈரான் முன்னெச்சரிக்கை செஞ்சிருக்கு. ஹமாஸ் போன்ற குட்டி குட்டி அமைப்புகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் தான் பேக் போனா பொருளாதார உதவி, ஆயுத உதவிலாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒருவேளை அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்கிடுச்சுன்னா கண்டிப்பா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவாங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கை நாங்க என்ன பண்றோம், ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததோட விளைவு இன்னைக்கு போர் போய்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் இப்போதைக்கு இந்த போரை நிப்பாட்டுற மாதிரி இல்லை. களத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு மேல என்ன பண்ணும், இந்த போர் நீண்டிக்கிட்டே போகும். 2 சைடுமே வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அப்போ இதே மாதிரிதான பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து ஒரு துன்பத்துக்கு ஆளாகிருப்பாங்க. பல ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. பல ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு அதோட விளைவு தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு கருப்பு நாள் கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த போருக்கு அமெரிக்கா ஒரு ஆறுதல் தெரிவிக்கும் விதமா இஸ்ரேலுக்கு ஒரு சாரா செயல்படுது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இணையான ஆயுதங்களை இஸ்ரேலும் வச்சிருக்கு. ஒருவேளை இந்த போர் இப்படி நீண்டுகிட்டே போனா ஈரானுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனா ஈரானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதோட பெரிய அளவு இந்த இஸ்ரேலுக்கும் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்பதான் இஸ்ரேல் மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அமைப்போட நம்ம போராடிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த போர்ல யாருக்கு வெற்றி அப்படின்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த போருக்கான நிலைமைகள் இந்த 2 நாடும் எப்படி சந்திச்சிருக்கு அப்படின்னு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.